எந்த வேஷமா இருந்தாலும் போட்டு தான் ஆகணும், பண்ணித்தான். நான் இதை பண்ண மாட்டேன்னு சொல்லக்கூடாது. அப்புறம் எல்லா நடிகனுக்குமே ஒரு ஆசை இருக்குங்க உள்ளுக்குள்ள. வரும்போது எல்லாருமே ஹீரோவா நடிக்கணும் தான் வருவாங்க. யாரு வில்லன் நடிக்கணும், காமெடியா நடிக்கணும், நமக்கு அது ஈஸியா வருங்கிறதுனால. அப்புறம் இந்த உடம்பு, ஒட்டி போன கன்னம், ஒடுக்கு விழுந்த உடம்பு, ஒரு கொடக்கம்பி மாதிரி உடம்பு, இதை வச்சுட்டு நம்ம வேற என்ன பண்ண முடியும்? காமெடினா தான் போக முடியும். இப்ப சந்தானம்னா பின்னி எடுக்கிறாரு, காமெடியா தான் நடிச்சிட்டு இருந்தாரு. வெற்றிமாறன் சார் மாதிரி ஒரு டைரக்டர் கிடைக்கும் பொழுது, அப்ப நமக்கு வந்து நம்மளை மாத்தணும் அப்படின்னு அவர் ரெடியா இருக்காரு. அப்ப அதுக்கு கூட நம்மளும் தயாரா இருந்தா தானே முடியும். ஒரு காமெடி ஆர்டிஸ்டா இன்ட்ரடியூஸ் ஆன நீங்க ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா மாறும்போது எப்படி உங்களால அதை அடாப்ட் பண்ணிக்க முடிஞ்சது சார் ரெண்டுத்துக்கும்? நான் இப்பயும் சொல்றேன்னு, எனக்கு இப்போ அழுகணும்னு சொல்லி ஒரு டைலாக் கொடுத்தீங்கன்னா, அது சென்டிமெண்ட்டாக இருந்ததுன்னா பேசிகிட்டு இருக்கும்போது அழுதுருவேன். கிளிசரின் போட்டு பழக்கம் இல்லை. நான் நடிகன் அப்படின்னா எந்த வேஷமாக இருந்தாலும் போட்டு தான் ஆகணும், பண்ணித்தான். நான் இதை பண்ண மாட்டேன்னு சொல்லக்கூடாது. அப்புறம் எல்லா நடிகனுக்குமே ஒரு ஆசை இருக்குங்க உள்ளுக்குள்ளே. வரும்போது எல்லாருமே ஹீரோவாக நடிக்கணும் தான் வருவாங்க. யார் வில்லன் நடிக்கணும், காமெடியாக நடிக்கணும், நமக்கு அது ஈஸியாக வருங்கிறதுனால. அப்புறம் இந்த உடம்பு, ஒட்டி போன கன்னம், ஒடுக்கு விழுந்த உடம்பு, ஒரு கொடக்கம்பி மாதிரி உடம்பு, இதை வச்சுட்டு நம்ம வேற என்ன பண்ண முடியும்? காமெடினா தான் போக முடியும். நம்ம தேர்ந்தது அப்புறம் நாள் பட நமக்கு அந்த சந்தோஷங்கள், மக்களுடைய பாராட்டு இதெல்லாம் கிடைக்கும்போது ஒரு பூரிப்பில் உடம்புல ஒரு சின்ன ஒரு தேஜஸ் வரும். அப்போ ஆசைகள் கொஞ்சம் கொஞ்சமாக, ஏன் நம்மளே ஹீரோ அடிச்சேன்னு, நம்ம டிவைட் பண்ணேன்னு அப்படின்னு எல்லாமே வரும். அது மாதிரி எல்லாரும் இப்போ சந்தானம்னா பின்னி எடுக்கிறாரு, காமெடியை தான் நடிச்சிட்டு இருந்தாரு. இப்போ ஹீரோவாகவும் உடம்பை பாருங்க, அழகா 6 பேக் மாதிரி வச்சுக்கிறாரு. சூரிய எடுத்துக்குங்க, ஒரு சாதாரண ஒரு நகைச்சுவை நடிகனா ஹீரோ பின்னாடியே தெரிஞ்சோம். ஆனால் ஒரு கேரக்டர்னு வரும்போது வெற்றிமாறன் சார் மாதிரி ஒரு டைரக்டர் கிடைக்கும் பொழுது, அப்போ நமக்கு வந்து நம்மளை மாற்றணும் அப்படின்னு அவர் ரெடியாக இருக்கார். அப்போ அதுக்கு கூட நம்மளும் தயாராக இருந்தால் தானே முடியும். ஆமாம். இப்போ வந்து ஒரு ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் வந்து ஒரு சீரியஸான சுச்சுவேஷனில், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வில்லனோட காம்பினேஷனில் சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணுறது வந்து அந்த சீரியஸ் சுச்சுவேஷன்லையும் நீங்கள் அந்த காமெடியை ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்றது கொஞ்சம் சேலஞ்சிங்கான விஷயம் தான். அப்படி எந்த சுச்சுவேஷன் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆனிச்சு நீங்கள் பண்ணதில்லை? தில்லில் எல்லாத்தையும் அந்த ஆசித் வித்யார்த்தி, அது ஃபர்ஸ்ட் படம் அவருக்கு. ஓகே. எல்லாத்தையும் அடிச்சு போட்டு வந்துடுவார். விக்ரம தேடி எங்கடா அவன், எங்கடா இருக்கான், எங்கடா இருக்கான்னு ஒவ்வொருத்தரையும் அடி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டே வந்துடுவார். கடைசியாக நான் மட்டும் அங்கே மிஞ்சுவேன். வந்தோடனே அந்த சீனை வந்து ரிலீஸ் மாதிரி எடுத்து வச்சுட்டாங்க. ஏன்னா கிளைமாக்ஸ் வந்து இவ்வளவு டென்ஷனில் போயிட்டு இருக்கு. படமே ஃபுல் டென்ஷன் தானே. நம்ம அதில் ரிலாக்ஸ் வந்து நாங்கள் ஹியூமர், விவேக் சார், நான் இந்த மாதிரி போர்ஷன் தான். அப்போ எண்டு கிளைமாக்ஸுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் முன்னாடி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு வந்துட்டார். வந்துட்டு எங்கடா அவன் சொன்னால் உள்ளுக்குள்ள நான் மட்டும் இருப்பேன். அப்படியே சட்டையை பிடிச்சி தூக்கி அப்படி செவுத்தல் நிப்பாட்டுவார். செவுத்தல் நிப்பாட்டு எங்கே இருக்கான் சொல்லு அப்படின்னா, என்னை விட்டுருங்க சொல்லிடுறேன் அப்படின்னு. இப்போ சொல்லு அப்படின்னா, நம்ம இப்படியே நேராக போனால் ஜெமினி பிரிட்ஜ் வருதா, அப்படியே ஜெமினி பிரிட்ஜ் வந்து நேராக போய் சோடா ஹோட்டல் இருக்கு, ஆமாம் அப்படியே லெஃப்ட் கட் பண்ணிங்கன்னா அங்கே டாக்டர் கலைஞர் வீட்டு இருக்கு, அப்படியே ரிவர்ஸில் வாங்க, அப்படியே ரைட்டில் திரும்பினா போயஸ் கார்டு, ஆமாம் அங்கே புரட்சி தலைவி அம்மா வீடு இருக்கு, அப்படியே லெஃப்ட் திரும்பி ரைட்டு திரும்பினா ஒரு முட்டுச்சந்து, அந்த கார்னரில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வீடு, ஆமாம் அப்படியே நேராக வாங்க மந்தவெளி வரும், ஆமாம் அங்கே வந்து முண்டக்கண்ணி அம்மன் கோயில் இருக்கு, ஆமாம் அந்த அம்மன் மேலே சத்தியமாக சொல்கிறேன் அவன் எங்கே இருக்கான்னு தெரியாது, டப்புன்னு அடிப்பார். இது எடுத்து வச்சுட்டாங்க. ஏன்னா இந்த இடத்துல போய் வேணுமா அப்படின்னு சொல்லி அவ்வளோ டென்ஷன். ஆனால் அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணாங்க பாருங்க சார், வைங்க சார் சொல்லி டைரக்டர் தரணி சார், இதை வைங்க சார் நல்லா இருக்கு சார் சொல்லி ரைட்டர் வந்து நம்ம இவர் பரதன், அந்த படத்துக்கு அந்த டைலாக். அதுக்காக நான் வந்து மலேசியா போயிருக்கும்போது வந்து ஒரு வாட்ச் அந்த டைலாக்காக வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் அவருக்கு. எதுக்காகன்னா அந்த தேட்டரில் போய் பார்க்கும்பொழுது ஒரு 500 பேர் படம் பார்த்தாங்கன்னா 500 பேர் விசில் கைதட்டு அந்த டைலாக்கு. அப்போ இந்த இடத்துல வச்சா கைதட்டு வரும்னு அந்த இயக்குனருக்கு தெரியும், டைலாக் ரைட்டருக்கு தெரியணும். அது ஒரு சேலஞ்ச். அது ஒரு அந்த எமோஷனில் கைதட்டு வாங்கினது. சூப்பர். இதில் வந்து விவேக் சரோட உங்களோட காம்பினேஷன் வந்து நிறைய இடத்துல சூப்பர் டூப்பர் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆனால் நாங்கள் வந்து அதிகமாக வடிவேலு சார் கூட வந்து உங்களை பார்த்ததில்லைன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஸ்பெசிஃபைடான ரீசன், நிறைய ட்ராவல் பண்ணதில்லைன்னு நினைக்கிறேன். ஏதாவது ரீசன் இருக்கா ஸ்பெசிஃபைடாக? இல்லை அப்படிலாம் இல்லை. ஆனால் இந்த காம்பினேஷன் நமக்கு அமைஞ்சதுனால இப்போ அதான் சொன்னேனே, கவுண்டமணி செந்தில் சார்ன்னு சொன்னால் செந்தில் சாருக்கு கவுண்டமணி சாரை விட இன்னொரு காம்பினேஷன் வந்து செட் ஆச்சா பாருங்க. கரெக்ட். அதான் யாரும் கூப்பிட மாட்டாங்கன்னு இல்லை, ஆகலை. நான் ஒரு 2 நிறைய படம் பண்ணியிருக்கேன். போக்கரி பண்ணேன், அதுக்கப்புறம் வந்து இது மலையாளம் ஊமை பெண்ணு உரையாட பயணம், அது இது ஆஸ்கார் ஃபிலிம்ஸ், அந்த படம் பண்ணோம். அந்த முதுகில் கூணு வச்சுட்டு வருவார், அந்த படம் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து நிறைய படங்கள் ஒரு 4-5 படம் பண்ணேன்.